ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெந்நீரால் ஏற்படும் நன்மைகள் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, வெந்நீரால் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு வியந்து போயிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது டாக்டர்களின் அட்வைஸ். அந்த 8 டம்ளர் தண்ணீரை வெந்நீராக குடித்தால் உடலுக்கு மிகவும் நல்லது. வெந்நீர் குடிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம். எடை குறையும். காலையில் எழுந்ததும் வெந்நீரில் சில துளிகள் எலுமிச்சை சாற்றை கலந்து குடிக்க உடலில் இருக்கும் கொழுப்புகள் கரைந்து எடை குறையும். சளி நீங்கும். இருமல், சளி, தொண்டை கரகரப்பு இது எல்லாவற்றுக்கும் வெந்நீர் சிறந்த மருந்து. வெந்நீர் மூச்சு குழாயில் இருக்கும் சளியை கரைத்து வெளியே வரவழைக்கும். அதனால் தொண்டை கரகரப்பும் மூக்கடைப்பும் நீங்கும். மாதவிலக்கு வலி குறையும். மாதவிலக்கின் போது வயிற்று வலியால் அவதிப்படும் பெண்கள் அவ்வப்போது வெந்நீர் அருந்த வலி குறையும். உடல் சுத்தமாகும். வெந்நீர் அருந்தும்போது உடல் சூடு அதிகமாகும். அதனால் வியர்வை ஏற்படும். இதனால் உடலுக்குள் இருக்கும் தேவையற்ற கழிவுகள் வெளியேறி உடல் சுத்தமாகும். வெந்நீரில் சிறிது எலுமிச்சை சாற்றை விட்டு அருந்தினால் பலன் இன்னும் அதிகமாகும். வயது முதிர்வு குறையும். உடலில் இருக்கும் கழிவுகள் வெளியேறுவதால் முதுமை தோற்றம் ஏற்படுவது தள்ளிப்போகும். வெந்நீர் அருந்துவதால் இறந்த செல்கள் உதிர்ந்து புது செல்கள் தோன்றி இளமை தோற்றத்தை ஏற்படுத்தும். பருக்கள் குறையும். வெந்நீர் உடலில் இருக்கும் அழுக்குகளை நீக்குவதால் பரு தோன்றுவதற்கான காரணத்தை முற்றிலும் அழித்து முகத்தை மாசு மறுவற்றதாக்கும். முடி வளர்ச்சி அதிகமாகும். வெந்நீர் முடியின் வேர்க்கால்களை தூண்டி முடியை நன்றாக வளரச் செய்யும். முடியும் பளபளப்பாக இருக்கும். பொடுகு குறையும். வெந்நீர் ஸ்கால்ப் பகுதியை வறட்சியாக விடாமல் பாதுகாத்து பொடுகு ஏற்படுவதை தடுக்கும். இரத்த ஓட்டம் அதிகமாகும். நம் உடலில் இருக்கும் தசைகள், நரம்புகள் அதன் வேலையை சரியாக செய்ய இரத்த ஓட்டம் சீராக இருக்க வேண்டும். வெந்நீர் அருந்துவதால் நரம்புகள், தசைகளில் படிந்திருக்கும் கொழுப்பை அகற்றி இரத்த ஓட்டத்தை சீராக்கும். அஜீரண பிரச்சனை தீரும். நாம் உண்ணும் உணவு செரிக்க தண்ணீர் அவசியம். சாப்பிட்ட பிறகு குளிர்ந்த நீர் அருந்தினால் நாம் சாப்பிட்ட உணவில் இருந்த எண்ணெய் கெட்டியாகி கொழுப்பாக உடலில் படிந்துவிடும். நாளடைவில் இது சேர்ந்து கேன்சர் நோயை ஏற்படுத்தும். உணவு சாப்பிட்ட பிறகு குளிர்ந்த நீருக்கு பதில் வெந்நீர் அருந்தினால் இந்த பிரச்சனை ஏற்படாது. அதோடு செரிமானத்தையும் அதிகப்படுத்தும். மலச்சிக்கல் ஏற்படாது. குறைவாக நீர் அருந்தினால் செரிமானம் சரியாக ஆகாமல் மலச்சிக்கல் ஏற்படும். காலையில் எழுந்ததும் இருமயிற்றில் வெந்நீர் அருந்தினால் மலச்சிக்கல் ஏற்படாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்.